வெல்கம் பேக் டு பசிம் ருசி. இன்னைக்கு பசிம் ருசியில் அருமையான பனியார தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இது கூட எந்த கப்பால் நம்ம அரிசி மெஷர் பண்ணோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா அமுக்கி மெஷர் பண்ணிக்கணும். தேங்காய் துருவல் எடுத்து சேர்த்து நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி தேங்காய் பால் மாதிரி இருக்கணும். தண்ணி ஊற்றி கரைச்சா தேங்காய் பால் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, அதாவது வெல்லம் தீயாமல் இருக்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது கூட 1/2 கப் தேங்காய் எந்த அளவுக்கு மெஷர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் மெஷர் பண்ணி சேர்த்து வெல்லம் மெல்ட் ஆன பிறகு கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தோடனே இதை இறக்கி ஆற வச்சிடலாம். பாகு நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவுல அந்த பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வச்சிருக்க ஸ்வீட் மாவை ஒரு கரண்டி அதில் சேர்த்து நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு தோசையை நம்ம எடுத்துடலாம். திருப்பிலாம் போட்டு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பபுளாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மாவு அரைச்ச உடனே நம்ம இதை செஞ்சிடலாம். புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த தோசை கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட் பனியாரம் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே டிட்டோவா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வாசமாக இந்த தேங்காயெலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக என்ன சொல்கிறது, ஆயிலெலாம் சேர்க்காமல் இருக்கிறதுனால ஹெல்த்தியாக ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கிட்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், யார் வேணால் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.